ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாருங்கள் சூப்பரான ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு அதுக்கு அப்டா பாருங்கள் வாழைக்காய் கறி செஞ்சுருக்கேன். இந்த வாழைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கறி எப்படி சமைச்சு சாப்பிடுவீங்களோ, சிக்கன் மட்டன் அதெல்லாம் அந்த அளவுக்கு இது டேஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெண்டுத்தையுமே எப்படி நம்ம சமைக்க போகிறோன்றதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரு அடுப்பில் வச்சுட்டு பாருங்கள், 1 கப்பு பருப்பு, 1/2 கப்பு மைசூர் தால், இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் இது தான், பெருங்காயம் கட்டி. இந்த கட்டி வந்து இருக்கிறவங்க போடுங்க, இல்லாதவங்க தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தேன். அந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்னதாக ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது காரமாக இருக்கிறதுனால நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸு புளி போதும். அதுலேயே வந்து கொஞ்சோண்டு கொட்டை இருந்துச்சு, அதனால் அந்த தனியாக எடுத்துட்டேன், புளி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலரி கொடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கலரிட்டு நீங்கள் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம அப்படியே மூடி போடாமல் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காவை வறுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அடுப்பில் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான எளிமையான முறையில் தான் நான் இதை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குங்க. ஸோ நீங்கள் வாழைக்காவை எப்படியெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் அந்த காரம் எல்லாம் மிளகாத்தூளெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா. இப்போ பாருங்கள், வாழைக்காவை நல்லா கொஞ்சம் கனமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பெருசாக கனமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போது கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை நம்ம இது கூடவே சேர்த்துட்டு நல்லா இதை மசாலாவில் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலரி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த வாழைக்காய் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு 1 டம்ளர் இல்லைனா 1/2 டம்ளர் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அடி பிடிக்காம அளவுக்கு நீங்கள் கலரி விட்டுக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடிக்கடிக்கு மூடி திறந்து பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், வாழைக்காய் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கறி கூட தோற்று போயிடுங்க. சிக்கன் மட்டன் கறி கூட தோற்று போய்டும், அந்த அளவுக்கு இது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த கேப்பில் பாருங்கள், நம்மளுக்கு விசில் வந்து நல்லா ஸ்ட்ரீம்லாம் நம்ம இறக்கி விட்டுட்டோம். இப்போ நல்லா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு இதை நம்ம மத்து குத்தி வச்சு நல்லா மசிச்சு எடுக்க போகிறோம். எல்லாமே முன்னாடியே போட்டதுனால நம்ம இப்போ எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா மசிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூனு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்தது உடனே வந்து சீரகமும் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு மெயினாக இது 2 இருக்கணும். இது நல்லா பொரியிற ஸ்டேஜில்
பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு தோலோடு தட்டி வச்சுருந்தேன், அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். அந்த பூண்டோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு லைட்டாக வறுத்த உடனே 2 காஞ்ச மிளகாவை போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த பூண்டுலாம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம் எண்ணெயிலேயே. இவ்வளோ தான் இது தாளிக்கிறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம இதை இரும்புச்சத்து மிக்கது, அதனால் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஏதாவது ஒரு வழியில் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை நம்ம செஞ்சு கொடுக்கறது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த கடைஞ்சி வச்சுருந்த முருங்கைக்கீரை சாம்பாரை எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முதலே உப்பு சேர்க்கல பார்த்தீங்களா, இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ தான் சேர்க்கணும். நீங்கள் முதலே சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து மாறுபடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்க்கணும். உப்பு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார், கடையல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம வைக்கிறது தானே பேர். அதனால் இப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு இவ்வளோ தான். ஸோ இப்போது சாதம் வடிக்க போகிறோம். சாதம் வடித்து ஆல்ரெடி ரெடியாக வடித்து விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேஸ்ட்டு அல்லுங்க. அதுக்கு ஆப்டாக இந்த வாழைக்காய் கறி, இது ரசத்துக்கு, மிளகாக்கிள்ளி சாம்பார், தக்காளி தொக்கு, அப்புறம் புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், எதுக்கு வேணாலும் இது செம்மையாக மேட்ச் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த லன்ச் மெனு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா கிச்சன் மேடையை கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ சமைச்ச பாத்திரத்தெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சிங்கில் போட்டுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி காலையில் ரொட்டீன் ஒர்க்கு எனக்கு முடிஞ்சுதான் அர்த்தம். இப்போ பாருங்கள், பாத்திரம் வந்து சம்டைம் ஹஸ்பண்ட் தேய்ச்சி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து இன்னும் டிசைட் பண்ணல. இப்போ கவுண்டர் டாப்பை நம்மள கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பாருங்கள். அடுப்புக்கு கீழெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு இன்றைக்கி இந்த வீடியோவில் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். என்னோடய வ்ளாக் இன்றைக்கி காலையில் ரொட்டீன் ஒர்க்கு நம்ம எப்படியெல்லாம் செய்கிறோன்றதை நான் எப்படி செய்கிறேன்றதை காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் இப்போ சமையலும் ரெடி ஆகிடுச்சு. அதே நேரத்தில் சாதமும் நல்லா வடித்து எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து நம்ம இப்போ கழுவ போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.